இலங்கையில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அதற்காக விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டைமான் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ இலங்கை அதிபர் தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருது. அங்கு கள சூழல் யாருக்கு சாதகமாக இருக்கு? மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? வணக்கம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மிகுந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டு திரும்ப மீண்டு வந்துட்டு இருக்க நாடா இருக்குது. ஸோ இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெற்றார். இதே சூழ்நிலையில இந்த பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் நம்புறாங்க. அரசாங்கம் வந்துச்சுன்னா திரும்ப கொள்கைகள் திரும்ப எல்லாமே முதல்ல திரும்ப மாற்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது திரும்ப இன்னொரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடுங்கிற மாதிரி ஒரு அச்சம் கொண்டிருக்காங்க எல்லாரும். அதனால தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை ஒரு வருட காலத்துக்குள்ள பொருளாதார ரீதியில முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறாரு சிறப்பான முறையில. பொதுவான ஜனாதிபதி அவர்களுக்கு வாய்ப்பு அளிச்சு இன்னொரு டேர்ம் கொடுக்கலாங்கிற ஒரு மனநிலையில மக்கள் காணக்கூடியதா இருக்காங்க. சார், அதே போல ஒரு பெரும் பொருளாதார சிக்கல்ல இலங்கை மாட்டிக்கொண்டதும் உலகம் அதை கண்டு கொண்டது. இந்த சூழல்ல என்ன விதமான மாற்றத்தை மக்கள் எதிர்நோக்குறாங்க? இல்ல, இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இலங்கை வரலாற்றிலே போர்க்காலத்துல கூட அவ்வாறான ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படல. மிக ஒரு கடுமையான ஒரு பொருளாதார சூழ்நிலை நெருக்கடியை மக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்ப அந்த மாற்றத்துன்னு பாத்தீங்கன்னா டாலர் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அந்த பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. 370-80 ரூபா வரைக்கும் போன ஒரு டாலர் இன்னைக்கு 299 ரூபா 298 ரூபா ரேட்டுக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80 ரூபா டாலர் ரேட் குறையப்பட்டிருக்குது. அவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இந்த நாட்டை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரி. ஸோ வெளிநாட்டு பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை. ஸோ டாலர் ஸ்டெபிலைஸ் ஆக முடியும். தற்போது லெவல்ல கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷத்துக்கு இப்போதுல ஒரு 80 ரூபா 90 ரூபா டாலர்ல குறைஞ்சிருக்குதுங்கிறது. அதே கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் 25-30% குறைஞ்சிருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.